ஃபர்ஸ்ட் டீமா இந்த சீசனுக்குள்ள போறது நாங்க தான். ஈசாலா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி இன்டு த ஃபைனல்ஸ்ன்னு சொல்லலாம். செம்ம மேட்ச். அற்புதமான மேட்சாக இருந்ததுன்னே சொல்லலாம். டாஸ் வின் பண்ண ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்க செலக்ட் பண்ணாங்க. போச்சு இந்த கிரவுண்ட்ல செகண்ட் வின் பண்றவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் இருந்தது. உள்ள விராட் கோலியும், வெங்கடேஷ் ஐயரும் இறங்குனாங்க. வெங்கடேஷ் ஐயர் 7 பாலுக்கு 19 ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவுட்டு. ரபாடா பால்ல. அப்புறம் அந்த படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 19 பாலுக்கு 30 ரன் அடிக்க, அந்த பக்கம் விராட் கோலி 25 பாலுக்கு 43 ரன் அடிக்கன்னு இருக்கும்போது 2 பேர் விக்கெட்டும் போகுது. அதுக்கப்புறம் குணால் பாண்டியாவும், ராஜ்தத் படிதாரும் சூப்பர்பான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. குணால் பாண்டியா 28 பாலுக்கு 43 ரன். 50 அடிக்காம போயிட்டானே மனுஷன் அப்படின்னு இருக்கும்போது, விடு மச்சான் நான் அடிச்சு கிளப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ராஜ்தத் படிதார் செம்ம கேப்டன்ஸ் நாக். 33 பாலுக்கு 93 ரன் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து உயிரை கொடுத்தேனும் ஆர்சிபி தேசத்தை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிதேஷ் சர்மா ஒரு 5 பாலுக்கு 15 ரன் அடிக்க அப்படின்ற மாதிரி டிம் டேவிட் 4 ரன் காலியான இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு 254 ரன் 4 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவருக்கு வந்துருச்சு, அது போதுமானது அப்படின்ற மாதிரி ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ 255 அடிப்பாங்களா ஜிடி அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சாய் சுதர்ஷன் ஒரு 3 பவுண்டரிகளை விளாசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 9 பாலுக்கு 14 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட் அப்படி திருப்பி அடிச்சா அப்படி பேட் தெரியாம போய் பறந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பில் அடிச்சு ஹிட் அவுட் ஆயிட்டா. அப்படி என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் வந்து ஏற்றுக்க கூடியதாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கு, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த அதிர்ச்சியிலே இந்த சுமன் கில்லு 2 ரன்னுக்கு நானும் போறேன் மச்சான் நான் பார்க்க போறேன் சாய் சுதர்சன் அப்படின்ற மாதிரி 2 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பால் அவுட் ஆக, அதுக்கப்புறம் அந்த சிந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 5 ரன்னுக்கு நானும் கிளம்புறேங்க அப்படின்னு அவரும் போக அப்படின்ற மாதிரி வாஷிங்டன் சுந்தர் 8 ரன்னுக்கு நானும் கிளம்புறேன் அப்படின்னு இருக்கும்போது என்ன எல்லாரும் போய்கிட்டு இருக்கீங்கன்னு இருக்கும்போது ஜாஸ் பட்லர் ஒரு 11 பாலுக்கு 29 ரன் அடிக்க அவரும் ஏசுலட் பால் அவுட் ஆயிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எல்லாருமே சிங்கிள் டிஜிட். நம்ம ஜேசன் ஹோல்டர்லாம் டக் அவுட்டு. ராகுல் திவாத்தியா இந்த சீசன்ல ஒண்ணுமே பண்ணல. அவர் அவர் மட்டும் தான் இன்னைக்கு மேட்ச்ல பண்ணாருன்ற மாதிரி இருந்துச்சுன்னா மத்த யாரும் ஒன்றும் பண்ணலன்ற மாதிரி போயிருச்சு. 43 பாலுக்கு 68 ரன் மனுஷன் ராகுல் திவாத்தியா. மற்ற எல்லாரும் ரஷித் கான் 8 ரன்னுக்கு காலி, ரபாடா 9 ரன்னுக்கு காலி, சிராஜ் 5 ரன்னுக்கு காலின்ற மாதிரி போக ஓவராலா கடைசி வரைக்கும் மேட்ச் போச்சு. 162 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஜிடி. ஸோ 92 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் டீமா 2026 ஐபிஎல் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல காலடி எடுத்து வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஆர்சிபி டீம் சொல்லிக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.